திருமணமாகி 1 மாதம் தான் ஆச்சு. சந்தோஷமா இருக்க வேண்டிய வாழ்க்கை ஒரு சில நாட்கள்லயே கொடூரமா முடிஞ்சது. பல பேரோட கூட்டு சூழ்ச்சி ஒரு மனிதனோட உயிரையே பறிச்சது. இது ஆந்திர பிரதேஷ் தேஜஸ்வர் மர்டர் கேஸ். ஜூன் 21, 2025 ஆந்திர பிரதேஷ். இங்க கல்லேரு நாகரின்னு ஒரு ஆறு பக்கத்துல அடர்ந்த காடு இருக்கு. அந்த காட்டுக்கு பக்கத்துல சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இருக்கிறதுனால அந்த கிராம மக்கள் அந்த காட்டு வழியா போறதுண்டு. அப்படி ஒரு சிலர் அந்த காட்டு வழியா போயிட்டு இருக்கும் போது அன்னைக்கு காலையில 8:15க்கு வழக்கத்துக்கு மாறா அங்கிருந்து மோசமான துர்நாற்றம் வீசிருக்கு. அதை கவனிச்ச ஊர் மக்கள் அங்கிருந்து ஏன் இவ்வளவு மோசமான துர்நாற்றம் வீசுதுன்னு கிட்ட போய் பாக்குறாங்க. அங்க பார்த்த விஷயத்த அவங்க யாராலையும் நம்ப முடியல. ஏன்னா அங்க ஒரு ஆண் சடலம் கடந்தது. அங்க இருந்தவங்க உடனே போலீஸுக்கும் தகவல் கொடுக்கறாங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸும் அங்க இருந்த உடலை பார்த்து ஷாக் ஆகிருக்காங்க. ஏன்னா அந்த உடல் பாதி அழுகி போயிருந்தது. அந்த உடலை பார்க்கும் போதே போலீஸுக்கு புரிஞ்சது இந்த நபர் இறந்து போய் 2-3 நாட்கள் ஆகியிருக்கும்னு. பிரேத பரிசோதனைக்காக உடலை மருத்துவமனைக்கு அனுப்பிட்டு இறந்து போன நபரை முதல்ல பார்த்த ஊர் மக்கள் கிட்ட இது யாருன்னு தெரியுமான்னு போலீஸ் தரப்புல விசாரிச்சிருக்காங்க. ஆனா அங்க இருந்த யாருக்குமே அந்த நபர் யாருன்னு அடையாளமே தெரியல. அதோட அவரோட முகம் எல்லாமே பாதி அழுகின நிலையில இருந்தது. ஆனா அவரோட கையில அம்மான்னு தெலுங்குல பச்சை குத்தி இருந்தது. இது ஒண்ணுதான் கட்வால் போலீஸுக்கு கிடைச்ச க்ளூ. இறந்து போன அந்த நபர் யாரு, ஏன் அவரை கொலை செஞ்சாங்க, இந்த கேள்விக்கான பதில போலீஸ் கண்டுபிடிக்க போறாங்க. இந்த கதை உறவுகளோட அர்த்தத்தையே சிதைக்கிற ஒரு சம்பவம். ஒரு சில மனிதர்கள் பச்சோந்திய விட வேகமா அவங்களோட முகத்தை மாத்திக்கிறாங்கன்றதுக்கு இன்னைக்கு பார்க்க போற இந்த சம்பவம் ஒரு சாட்சியா நிக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் கல்பனா அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இந்த சம்பவம் ஆரம்பிக்கிறது கடப்பா மாவட்டம். இங்க இருக்க ஜானகி நகர் பகுதியில சுஜாதான்ற பெண் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களோட வயசு 50. சுஜாதா அதே பகுதியில இருக்க பிரைவேட் பேங்க்ல ஹவுஸ் கீப்பிங் வேலை பாக்குறாங்க. அந்த ஆபீஸ துடைக்கிறது, சுத்தம் செய்யறது, இதுதான் அவங்களோட தினசரி வேலையா இருந்தது. சுஜாதாவோட கணவர் பல வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு. என்னதான் அவங்க வறுமையில வாழ்ந்தாலும் அவங்களோட பொண்ணு ஐஸ்வர்யாவை எந்த ஒரு கஷ்டமும் தெரியாம ரொம்ப சந்தோஷமா வளர்த்திருக்காங்க. ஐஸ்வர்யா 10th வரைக்கும் படிச்சிருக்கா. அவளோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் மேற்கொண்டு படிக்காம வீட்லயே இருந்து அவளோட அம்மாவுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தா. நாட்களும் போகுது. அவளுக்கு 23 வயசும் ஆகிடுச்சு. அப்போதான் சுஜாதா அவளுக்கு நல்ல வரனா தேடிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல இவங்களோட வாழ்க்கையில வந்த புது நபர் தான் இந்த தேஜஸ்வர். தேஜஸ்வர் வயசு 32. இவர் பிரைவேட்டா லேண்ட் சர்வேயர் வேலைய பாத்துட்டு இருக்காரு. அதோட இவர் ஒரு நல்ல டான்சர். சின்ன பசங்களுக்கெல்லாம் டான்ஸ் கிளாஸ் எடுத்து அதுலயும் சம்பாதிச்சிருக்காரு. ஆனா இவருக்கு மெயினா வருமானம் கொடுக்கிற தொழில் லேண்ட் சர்வேயர் வேலைதான். இவரோட கடினமான உழைப்பால 32 வயசுலயே ஒரு அழகான வீட்டையும் கட்டினாரு. தேஜஸ்வருக்கும் வயசாகிட்டே இருந்ததுனால அவரோட அப்பா அம்மா தேஜஸ்வருக்கு திருமணம் செய்யணும்னு யோசிச்சாங்க. ஒரு திருமணம் செய்யணும் அப்படின்னாலே ஒரு பையனும் பொண்ணும் தேவைப்படும் போது நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க கிட்டயும் அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் சைட்லயோ இப்படி பல பேர்கிட்ட சொல்லி வைப்போம். தேஜஸ்வரோட பேரண்ட்ஸும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லார்கிட்டயும் தான் பையனுக்கு ஏதாவது வரன் கிடைக்குமான்னு தேட சொல்லிருக்காங்க. தேஜாவோட குடும்பம் எப்படி ஒரு பொண்ணை தேடினாங்களோ ஐஸ்வர்யாவோட அம்மா சுஜாதாவும் ஒரு நல்ல பையனை தேடினாங்க. இப்படி 2 குடும்பத்தை சேர்ந்த உறவினர்கள் மூலமா தான் தேஜா ஐஸ்வர்யாவோட குடும்பம் இணைஞ்சாங்க. முதல் சந்திப்புலயே 2 குடும்பத்துக்கும் நல்ல பாண்டிங் ஏற்பட்டிருக்கு. அடுத்ததா டிசம்பர் 2024ல 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு திருமண டேட்டும் பிக்ஸ் பண்றாங்க. பிப்ரவரி 13, 2025 பண பிரச்சனை காரணமா தேஜாக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் அன்னைக்கு திருமணம் நடக்கல. 2 மாதம் கடந்து போயிடுச்சு. மே 18, 2025 பிச்சப்பள்ளி ஆஞ்சநேய சுவாமி கோயில்ல 2 பேருக்கும் சிம்பிளா திருமணம் நடந்து முடிஞ்சது. மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் நிறைஞ்ச ஒரு நாள் அது.
திருமணத்துக்கு அப்புறம் ஐஸ்வர்யா அவளோட கணவர் தேஜஸோட ஊருக்கு போனா. இவங்களோட வாழ்க்கையில எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. ஜூன் 17, 2025 அந்த குடும்பத்தோட வாழ்க்கையே முழுசா மாறின நாள். அன்னைக்கு காலையில தேஜஸ்வர் அவரோட பைக்ல வழக்கம் போல வேலைக்கு கிளம்பினாரு. வேலைக்கு போகும்போது அவங்க வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இது தினமும் நடக்கிற விஷயம்தான். அவரோட அப்பா அம்மா தம்பி மனைவி எல்லாருமே இப்ப வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் திரும்ப வந்துடுவான்னு நினைச்சு சாதாரணமா எப்பவும் போல போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு ராத்திரி தேஜஸ்வர் வீடு திரும்பல. வீட்டுல இருந்த எல்லாருமே கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவரோட போன் ஸ்விட்ச் ஆஃப். இப்போ நம்மளையே எடுத்துக்கோங்களேன். நம்ம ஃபேமிலியை சேர்ந்தவங்க யாராவது வெளியே போயிட்டு திடீர்னு அவங்களோட போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆனா நமக்குள்ள எவ்வளவு பயம் வரும். அதே மாதிரிதான் தேஜஸோட குடும்பத்தை சேர்ந்தவங்களும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. உடனே அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தேஜஸ்வரோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, அவர்கிட்ட டான்ஸ் கத்துக்க வர பசங்க எல்லார்கிட்டயுமே விசாரிச்சாங்க. ஆனா அவரை பத்தி எந்த ஒரு விவரமும் தெரியல. அன்னைக்கு ராத்திரி முழுக்க தேஜஸ்வரோட குடும்பம் அவருக்காக காத்துட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் ஆகுச்சே தவிர தேஜஸ்வர் வீட்டுக்கு வரல. ஜூன் 18, 2025 தேஜஸ்வரோட தம்பி தேவவர்தன், இவங்க பேரும் ட்வின்ஸ், அன்னைக்கு காலையிலேயே கட்வால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. நேத்துல இருந்து தன்னோட சகோதரர் காணோம்னு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட ஃபைல் பண்றாரு. முதல்ல இந்த கேஸ் ஒரு சாதாரண மிஸ்ஸிங் கேஸா தான் பார்க்கப்பட்டுச்சு. ஆனா 3 நாள் கழிச்சு ஜூன் 21, 2025 ஆந்திர பிரதேஷ் நந்திலாயா காட்டு பகுதியில கிராம மக்கள் கண்டுபிடிச்ச ஒரு ஆணோட சடலம். நம்ம முதல்லயே பார்த்தோம்ல, காட்டுல கிடைச்ச ஒரு சடலம், அது தேஜஸ்வரோட உடல் தான். இறந்து போனது தேஜஸ்வர் தான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, ஒண்ணு அவரோட கையில போட்டுட்டு இருந்த பிரேஸ்லெட், அடுத்து அந்த டாட்டூ. அம்மான்னு தெலுங்குல அவரோட கையில பச்சை குத்தி இருந்தது. இது ரெண்டையும் வச்சுதான் இறந்து போனது தேஜஸ்வர்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. இறந்து போனது யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து அவர் எப்படி இறந்தாருன்னு கண்டுபிடிக்கணும். போலீஸ் அட்டாப்சி ரிப்போர்ட்டுக்காக காத்துட்டு இருந்தாங்க. கூர்மையான ஆயுதங்களை வச்சு குத்தினதுக்கான காயங்கள் இருக்கிறதா அட்டாப்சி ரிப்போர்ட்லயும் வந்தது. அப்போ இது ஒரு திட்டமிட்ட கொலைன்னு போலீஸுக்கு உறுதியாகிடுச்சு. போலீஸ் விசாரணைய தீவிரப்படுத்தினாங்க. தேஜஸ்வர் லேண்ட் சர்வேயர், அவர் பாக்குற வேலைய பத்தி விசாரிச்சாங்க. லேண்ட் விஷயத்துல பல பேரோட பல பிரச்சனைகளும் தகராறுகளும் ஏற்பட்டிருக்கு. அதனால போலீஸ் அந்த ஆங்கிள் விசாரணை நடத்தினாங்க. அதே சமயம் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணும்போது கிருஷ்ணா ரெட்டி பங்களால இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜும் போலீஸ் கைக்கு கிடைச்சது. அந்த ஃபுட்டேஜ போலீஸ் செக் பண்றாங்க. அதுல தேஜஸ்வர் ஒரு கார் பின் சீட்ல உட்கார்ந்துட்டு 2 ஆண்கள் கூட பேசிட்டு இருந்திருக்காரு. அவங்க பேசிக்கிறத பார்த்தா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லாம் சுமூகமா போற மாதிரி தான் இருந்தது. அவங்க கூட பேசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு டிரைவர் பக்கத்துல ஃப்ரண்ட் சீட்ல வந்து உட்கார்றாரு. அந்த கார்ல தேஜஸ்வரோட சேர்த்து மொத்தமா 4 பேர் இருக்காங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பதிவானதை வச்சு அந்த கார் எந்த வழியா போதோ அதையே போலீஸ் பின்தொடர்ந்தாங்க. தேஜஸ்வரோட போன் லொகேஷனும் அதே நேரத்துல ஒரு பிளாசா கிட்ட இருக்கிறதையும் உறுதி செஞ்சாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ், போன் லொகேஷன் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது தேஜஸ்வர் அவங்க 3 பேர் கூடயும் விருப்பப்பட்டுதான் போயிருக்காருன்னு போலீஸுக்கு புரிஞ்சது. அடுத்ததா தேஜஸ்வரோட குடும்பத்துக்கிட்ட போலீஸ் விசாரணைய தொடங்கினாங்க. அவங்க ஃபேமிலி கிட்ட விசாரிக்கும் போது ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சது. ஐஸ்வர்யா தேஜஸ்வர திருமணம் செஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ யார் கூடவும் சரியா பேசவே இல்ல. திருமணமாகி புதுசா வந்ததுனால இன்னும் கொஞ்ச நாள் பழகினதுக்கு அப்புறம் எல்லாம் மாறிடும்னு தேஜஸ்வரும் அவரோட ஃபேமிலிய சேர்ந்தவங்களும் நினைச்சிருக்காங்க. ஆனா ஐஸ்வர்யா அவளோட நடவடிக்கைய மாத்திக்காம அப்படியேதான் இருந்திருக்கா. ஆனா அதுக்கு மாறா போன்ல பல மணி நேரம் மூழ்கி இருக்கா. இதுல என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஒருவேளை ஐஸ்வர்யா ரொம்ப அமைதியான சுபாவம் கொண்டவளா இருப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இதுல அதிகமா சஸ்பென்ஸ் உண்டாக்குன விஷயம் தெரியுமா? தேஜஸ்வர் காணாம போன அன்னைக்கும் அவளோட முகத்திலையும் அவளோட நடவடிக்கையிலையும் எந்த ஒரு கவலையும் இல்லாம அவ தன்னோட ரூம்லயே முக்கியமா கையில போனோட இருந்ததுதான். இந்த விஷயத்தை எல்லாம் தேஜஸ்வரோட குடும்பம் போலீஸ் கிட்ட சொல்றாங்க. அவங்க ஃபேமிலிக்கே இந்த விஷயம்லாம் சந்தேகமா இருக்கும்போது போலீஸ் விட்டு வைப்பாங்களா? உடனே ஐஸ்வர்யாவோட கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் போலீஸுக்கு பெரிய ஷாக். தேஜஸ்வருக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணமான நாள்ல இருந்து தேஜஸ்வர் காணாம போன நாள் வரைக்கும் ஐஸ்வர்யா ஒரே ஒரு மொபைல் நம்பருக்கு
2000 முறை பேசியிருக்கா. அந்த மொபைல் நம்பர் அவளோட அம்மா சுஜாதாவோட நம்பர் கிடையாது. அப்போ யாரோட மொபைல் நம்பர்? அந்த நம்பர்ல இருந்து கால் வரும்போது ஒரு சில டைம் அவங்க 2 பேரும் 1 மணி நேரத்துக்கு மேல பேசியிருக்காங்க. திருமணம் ஆனதுல இருந்து மொத்தமாவே தேஜஸ்வருக்கு வெறும் 150 முறை மட்டும்தான் கால் பண்ணிருக்கா. கணவருக்கு 150 முறை, அந்த மர்ம நபருக்கு 2000 முறை. ஐஸ்வர்யாவுக்கு கணவனை விட முக்கியமான அந்த நபர் யாரு அதையும் பார்க்கலாம் வாங்க. 2000 கால்ஸ் வெஸ் 150 கால்ஸ். இது போலீஸுக்கு ரொம்ப பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. தேஜஸ்வரோட பேரண்ட்ஸும் எப்ப பாரு போன்ல யார் கூட தான் பேசுவேன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஐஸ்வர்யாவோ அம்மா கூடயும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் தான் பேசுறேன்னு சொல்லிருக்கா. ஆனா அது இல்லவே இல்ல. புதுசா கல்யாணம் ஆகிருக்கு. அதனால தேஜஸ்வர் ஃபேமிலியும் ஐஸ்வர்யா மேல பெருசா சந்தேகப்படல. தேஜஸ்வரும் இந்த விஷயத்த பலமுறை நோட் பண்ணிருக்காரு. அதனால 2 பேரும் பலமுறை சண்டை போட்டிருக்காங்க. ஜூன் 23, 2025 போலீஸ் ஐஸ்வர்யாவை வர வச்சு விசாரணை பண்றாங்க. முதல்ல அவ எல்லாத்தையும் மறுத்திருக்கா. போலீஸ் அவங்களோட ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் அவ எல்லா உண்மையையும் போட்டு உடைச்சிருக்கா. அவ சொன்ன ஒவ்வொரு விஷயமும் போலீஸையே அதிர்ச்சி அடைய வச்சது. உடனே ஒரு ஸ்பெஷல் போலீஸ் டீம் கடப்பா மாவட்டத்துக்கு கிளம்புறாங்க. அங்க ஐஸ்வர்யாவோட அம்மா சுஜாதாவை கைது செஞ்சாங்க. இது என்னடா கேஸ்ல பெரிய ட்விஸ்ட்னு தானே உங்களுக்கு தோணுது? வாங்க மேற்கொண்டு பார்க்கலாம். சுஜாதாவை கைது செஞ்சிட்டாங்கன்னு தேஜஸ்வரோட குடும்பத்துக்கு தெரிஞ்சதும் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஏன்னா சுஜாதா தான் அவங்களோட மக சந்தோஷமா வாழணும்னு இந்த திருமணத்தையே ஏற்பாடு பண்ணாங்க. ஆனா அவங்களே தேஜஸ்வரோட கொலையில ஈடுபட்டிருக்காங்கன்னு சொன்னா ஏன் சுஜாதா இப்படி பண்ணணும்? போலீஸ் சுஜாதாவோட கால் ரெக்கார்ட்ஸ செக் பண்றாங்க. அவங்களோட கால் ரெக்கார்ட்ஸ செக் பண்ணா போலீஸுக்கு மேலும் மேலும் ஷாக் தான் காத்துட்டு இருந்துச்சு. அந்த கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கே நம்ப முடியாத பல தகவல்கள் கிடைச்சது. ஐஸ்வர்யா தொடர்ந்து 2000 முறை எந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசினாலோ அதே நம்பருக்கு சுஜாதாவும் அடிக்கடி கால் பண்ணி பேசியிருக்காங்க. அந்த மொபைல் நம்பர் யாரோடது தெரியுமா? திருமால் ராவ். இவனோட வயசு 35. சுஜாதா ஹவுஸ் கீப்பிங் வேலை செஞ்ச பேங்க்ல இந்த திருமால் ராவ் பேங்க் மேனேஜரா வேலை பார்த்திருக்கான். இவனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிடுச்சு. சுஜாதாவோட கணவர் இறந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேருக்குள்ளயும் தவறான உறவு இருந்ததா சொல்லப்படுது. சுஜாதாவுக்கு எப்பவாவது பணம் தேவைப்பட்டா இந்த திருமால் அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணிருக்கான். சுஜாதா அவங்களோட கணவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த திருமால் ராவ தான் தன்னோட கணவர்னு நம்பி அவங்க கூட பழகிருக்காங்க. ஒரு நாள் சுஜாதாவுக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால அவங்க அன்னைக்கு வேலைக்கு வரல. அந்த நாள் அவங்களுக்கு பதிலா அவங்களோட பொண்ணு ஐஸ்வர்யாவை வேலைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த கதையோட திருப்பு முனையாவே மாறிடுச்சு. அன்னைக்கு வேலைக்கு வந்த ஐஸ்வர்யாவை திருமால் பாக்குறான். இது காதல்னு சொல்ல முடியாது. அவன் மேல அவனுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு. ஆமா, திருமால் ஒரே நேரத்துல அம்மா கூடவும் பொண்ணு கூடவும் தவறான உறவுல ஈடுபட்டிருக்கான். இதுல அதிர்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா? ஐஸ்வர்யாவும் இந்த உறவை ஏத்துக்கிட்டா. அவ தான் அம்மா கூட இருந்த நபர் கூடயே ரகசியமா பேசிட்டு இருந்தா. இந்த விஷயம் ஒரு நாள் சுஜாதாவுக்கு தெரிஞ்சு ரொம்பவே உடைஞ்சு போயிருக்காங்க. சுஜாதா அவங்க பொண்ணு ஐஸ்வர்யாவோட போனை எடுத்து செக் பண்றாங்க. இதெல்லாம் பொய்யா இருக்க கூடாதான்னு நினைச்ச அவங்களுக்கு இது உண்மைதான்னு உறுதியாகிடுச்சு. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதும் ரொம்பவும் மன உளைச்சலுக்கு ஆளாகிருக்காங்க. திருமால் கிட்ட இந்த விஷயத்த பத்தி கேட்கும் போது அவன் ரொம்ப கூலா எனக்கு இப்போ ஐஸ்வர்யாவை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கான். இதனால சுஜாதா ஐஸ்வர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இந்த திருமால் அவளை மறந்துடுவான்னு நினைச்சாங்க. இந்த விஷயத்தினாலதான் தேஜஸ்வர் கூட அவசர அவசரமா திருமண ஏற்பாடுகளையும் செஞ்சிருக்காங்க சுஜாதா. நான் முதல்லயே சொல்லிருப்பேன், பிப்ரவரி 13, 2025 இந்த நாள்ல தான் முதல்ல திருமணம் பண்ணி வைக்கலான்னு டேட் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா பண பிரச்சனை காரணமா இந்த திருமணம் அப்போ தள்ளி போனதா. அதுக்கு முக்கிய காரணமே இந்த ஐஸ்வர்யா தான். கல்யாண நாளைக்கு 3 நாள் முன்னாடி ஐஸ்வர்யா அவளோட வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா. அந்த டேட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டு தேஜஸ்வர் கிட்டயும் அவரோட ஃபேமிலி கிட்டயும் மன்னிப்பு கேக்குறா. அதுக்கு அவ சொன்ன காரணம், நீங்க வரதட்சணையா எங்க அம்மா கிட்ட பணம் கேட்டீங்க. எங்க அம்மா பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது என்னால பார்க்க முடியல. அதனாலதான் எனக்கு கல்யாணமே வேண்டான்னு நான் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுல போய் தங்கியிருந்தேன்னு போய் சொல்லியிருக்கா. தேஜஸ்வர் ஐஸ்வர்யா அழுது ஆக்டிங் போட்டதை நம்பிட்டாரு. ஆனா அவரோட அப்பா அம்மா மத்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் இந்த பொண்ணு வேண்டவே வேண்டாம், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்காதன்னு சொல்லிருக்காங்க. ஆனா தேஜஸ்வர் அவங்க சொல்ற எதையுமே கேட்காம மே
18 2025 அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுதான் அவர் வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்பு. ஒருவேளை அந்த ஒரு நிமிஷம் அவர் அவங்க குடும்பம் சொன்ன விஷயத்தை கேட்டிருந்தா இப்போ உயிரோட இருந்திருப்பாரோ என்னவோ. ஐஸ்வர்யா சொன்னது எல்லாத்தையும் நம்பி தேஜஸ்வர் அவளை திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறமாவது ஐஸ்வர்யா அவருக்கு நேர்மையா இருந்திருக்கலாம். ஆனா அவ அப்படி பண்ணல. திருமணத்துக்கு அப்புறமும் தொடர்ந்து திருமால் கூட பேசிட்டு இருந்தா. ஐஸ்வர்யாவுக்கு திருமணமானது, அவ தேஜஸ்வர் கூட வாழ்றது, இது எதுவுமே திருமாலுக்கு பிடிக்கல. ஒரு நாள் சுஜாதா கிட்ட ரொம்ப கோவமா, ஐஸ்வர்யா எனக்கு திரும்ப வேணும், அவ எனக்கு திரும்ப வேணும்னா அந்த தேஜஸ்வர் உயிரோட இருக்க கூடாது. முதல்ல இந்த விஷயத்தை கேட்டதும் சுஜாதா அதிர்ச்சி அடைஞ்சிருக்கா. கொஞ்ச நேரம் திருமாலோட பேச்சும் அவனோட வார்த்தைகளும் சுஜாதா இந்த கொலை சதியில ஈடுபட முடிவு பண்ணிட்டா. திருமால் சுஜாதாவுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன தெரியுமா? ரொம்பவும் கேவலமானது. தேஜஸ்வர கொலை பண்ணிட்டா உன்னையும் உன் பொண்ணையும் என் வாழ்க்கை முழுக்க என் வீட்லயே வச்சு பாத்துக்கிறேன்னு உறுதி கொடுத்திருக்கான். அம்மா கிட்ட ஒரு வித டயலாக போட்டிருக்கான், பொண்ணு கிட்ட ஒரு வித டயலாக போட்டிருக்கான். இதனால அம்மா பொண்ணு 2 பேரும் இந்த திட்டத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. திருமால் ஆன்லைன்ல ஒரு ஜிபிஎஸ் டிராக்கரை ஆர்டர் செய்யறான். அத ஐஸ்வர்யா கிட்ட கொடுத்து தேஜஸ்வரோட பைக்ல ரகசியமா ஏதாவது ஒரு இடத்துல பிக்ஸ் பண்ணிடுன்னு சொல்லியிருக்கான். அவன் சொன்ன மாதிரியே ஐஸ்வர்யாவும் அந்த ஜிபிஎஸ் டிராக்கரை தேஜஸ்வரோட பைக்ல பிக்ஸ் பண்ணிட்டா. இந்த ஜிபிஎஸ் டிராக்கர் எதுக்காகனா தேஜஸ்வர் எந்தெந்த இடத்துக்குலாம் போறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த பிளானுக்கு திருமால் 3 பேரை ஏற்பாடு செஞ்சிருக்கான். நாகேஷ், இவனுக்கு வயசு 33, இவன் பானை செய்யற தொழில் செய்யறான். பரசுராமுடு, இவனுக்கு வயசு 30, இவன் ஒரு ஆட்டோ டிரைவர். ராஜு, திருமாலோட டிரைவர். இவங்களுக்கு முன்பணமா 2 லட்சம் கொடுத்திருக்கான். ஜனவரி 17 2025 நாகேஷ், பரம், ராஜு 3 பேரும் தேஜஸ்வர சந்திக்கிறாங்க. எங்க கிட்ட 10 ஏக்கர் நிலம் இருக்கு, நீங்க வந்து சர்வே பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தேஜஸ்வர் கிட்ட போய் சொல்றாங்க. பாவம் தேஜஸ்வரும் அவங்க சொல்றத நம்பி கார்ல போயிருக்காரு. வீரராமன்ற பகுதி கிட்ட போகும்போது பரம் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து தேஜஸ்வரோட கழுத்தை அறுக்கிறான். பாவம் தேஜஸ்வர் துடி துடிச்சு இறந்து போயிருக்காரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் இவங்க 3 பேரும் திருமாலுக்கு வீடியோ கால் செஞ்சு தேஜஸ்வர் இறந்து போயிட்டான், வேலை முடிஞ்சதுன்னு காட்டியிருக்காங்க. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் தேஜஸ்வரோட போன், அவரோட பேக் கிருஷ்ணா ஆத்துல தூக்கி எறிஞ்சிருக்காங்க. முதல்ல இவங்களோட பிளானே தேஜஸ்வரை எந்த நிலத்தை அளக்கணும்னு கூட்டிட்டு போறதா இருந்தாங்களோ அந்த நிலத்துல அவரோட உடலை புதைக்கணும்ன்றதுதான் இவங்களோட பிளானா இருந்திருக்கு. அங்க ஆட்கள் நடமாட்டம் இருந்ததுனால அந்த பிளான அவங்களால செய்ய முடியல. அதனால தேஜஸ்வரோட உடலை நந்திலாயா காட்டுக்கிட்ட எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்க சின்ன சின்ன செடிகளுக்குள்ள வீசிட்டாங்க. ஜூன் 24 2025 பாலூர் செக் போஸ்ட் கிட்ட நாகேஷ், பரம், ராஜு 3 பேரையும் போலீஸ் பிடிச்சாங்க. திருமால் ராவ ஷம்ஷாபாத் ஏர்போர்ட் கிட்ட கைது செஞ்சாங்க. அவனை கைது செஞ்சு விசாரிக்கும் போது அவன் ஒரு சில விஷயங்களை சொல்றான். அது இன்னும் பயங்கரம். இவனுக்கு திருமணமாகி 8 வருஷம் ஆகுது. ஆனா இந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்ல. ஐஸ்வர்யா கூட பழக்கம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் திருமால் அவனோட மனைவிய கொலை பண்ணணும்னு பிளான் வச்சிட்டு இருந்திருக்கான். ஆனா அதுக்கு முன்னாடியே தேஜஸ்வரோட கதையை முடிச்சிட்டான். இவன் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பிளான் போட்டதா நினைச்ச போலீஸ் எப்படியும் தேஜஸ்வரோட உடலை கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதனால தேஜஸ்வர கொலை பண்ணதுக்கு அப்புறம் ஐஸ்வர்யா, திருமால் 2 பேரும் லடாக்குக்கு தப்பிச்சு போகணும்னு பிளான் போட்டு வச்சிருக்காங்க. வெறும் கையில எப்படி போய் வாழ முடியும்? அதனால திருமால் ராவ் அங்கங்க பணம் கடன் வாங்கியிருக்கான். அதுவும் 20 லட்சம். எப்படியும் இவனோட பிளான்ல இருந்து இவன் மனைவி தப்பிச்சிட்டாங்க. அதோட திருமால் ராவோட அப்பா ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர்னு சொல்லப்படுது. தன்னோட மகனை இந்த கொலையில இருந்து காப்பாத்தணும்ன்றதுக்காக அவனுக்கு உதவி செஞ்சதா சொல்றாங்க. அதனால போலீஸ் அவரையும் கைது செஞ்சு விசாரிச்சிருக்காங்க. தேஜஸ்வர் மர்டர் கேஸ்ல மொத்தம் 8 பேரை கைது செஞ்சு விசாரிச்சிருக்காங்க. இன்னும் இந்த கேஸ் நடந்துட்டு தான் இருக்கு. காதல், துரோகம், பேராசை, கொலை இதெல்லாம் ஒன்னா சேர்ந்தா ஒரு குடும்பத்தையே செதைச்சிடுதுன்னு இந்த உண்மை சம்பவம் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. நான் முதல்லயே சொன்ன மாதிரி மனுஷங்க பச்சோந்திகளை விட வேகமா அவங்களோட நிறத்தை மாத்திக்கிறாங்க. இது உண்மைதான்னு ஆந்திர பிரதேஷ் தேஜஸ்வர் மர்டர் கேஸ் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. நீங்க இந்த கேஸ பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.